அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 10 இனியவை கூறல் 95வது குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் கூறுவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும். மற்றவையெல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகாது. அணி என்பது அழகுக்காக அணியப்படும் ஆபரணம் என்பதாகும். பெரியோர் சொல் கேட்டு கீழ்ப்படிதல், வணங்கி பணிவுடன் இருத்தல், இன்சொல் கூறல் என இவை இரண்டும் இருப்பது உயிருக்கு அழகு செய்யும், அகத்துக்கு அணிகலன்களாக விளங்குகின்றன, பயனுடையதாக உள்ளன. ஆணவம் இருந்தால் பணிவு வராது, பொறாமைதான் வரும். பணிவு அவையடக்கம், வார்த்தை செயல் எண்ணத்திலே உயர்வு இருந்து இன்சொல்லை சொல்பவரை அனைவரும் விரும்புவர். அறிவு விஸ்தாரமாகி உணர்ந்தால் அங்கு பணிவு தானே வரும். இந்த அழகை வேறு எந்த நகையாலும் தர முடியாது. தன்னால் பணிவாக கும்பிடத்தக்கவர் எவரோ அவரை மட்டுமே கும்பிட்டு பணிய வேண்டும். 94, 95 இந்த 2 குறளால் இனியவை கூறுவார்க்கு இம்மை பயன், இப்பொழுது வாழும்போதே கிடைக்கும் பயன் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.